ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம். எங்கள் ஊர் கோயம்புத்தூர் சுந்தராபுரம். எங்கள் வீட்டில் அருள்மிகு பாலமுருகன் கோவில் ஆடி கிருத்திகை அபிஷேகம் அலங்காரம் பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக கிருத்திகைக்கு என்னை அழைச்சிட்டாரு முருகன். ஆமாம், நான் எதிர்பார்க்கவே இல்லை போவேன்ட்டு. ஆமாங்க, போயிட்டு கொஞ்சம் லேட்டாகி தான் வீட்டுக்கும் கூட வந்தேன். எல்லா அபிஷேகம் பார்த்துக்குங்க வீட்டில் இருக்கிறவங்க, சரிங்களா? கோயிலுக்கு நிறைய பேர் வர முடியாது, அதனால் என்னால் முடிஞ்ச வீடியோ என் கோயில் சொந்தங்களுக்கு, அப்புறம் என்னோடய சப்போர்ட் பண்ணுற சொந்தங்கள்லாம் முருகனோட பக்தர் நிறையா இருப்பீங்க. ஆமாம், முருகன் பக்தன் இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க, முருகன் பக்தர் இருப்பீங்க. கோயிலுக்கு வந்து சில பேர்னால பார்க்க முடியாது அபிஷேக அலங்காரம்லாம். அதனால் நான் உங்களுக்காக வீடை தேடி முருகன் வந்திருக்காரு உங்களுக்கு, சரிங்களா? பாலமுருகர், அருள்மிகு பாலமுருகர் உங்கள் வீடு தேடி வர்றாரு. எல்லாரும் சாமி கும்பிட்டுக்குங்க மனசார. ஆடி கிருத்திகை இன்று, ஓகே? ஆடி கிருத்திகை அபிஷேக அலங்காரம் பார்க்கலாமா? வாங்க வாங்க. ஆமாங்க, எங்கள் கோயில் ஆடி கிருத்திகை அலங்காரம் அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அபிஷேகம் முடிஞ்சோன்னே அலங்காரம் காமிக்கிறேன்னு பாருங்கள். சூப்பராக இருந்தார் முருகர் சும்மாவே அலங்காரம் பண்ண அழகாக இருப்பார். இதில் எங்கள் பூசாரி வேறு அழகழகாக பண்ணி வச்சுட்டாரு. ஆமாம், மயிலர்கள்லாம் வச்சு ஒரே அழகு தான் போங்க. கண்ணு பட்டுருச்சு முருகருக்கு. ஆமாங்க, நல்லா இருந்துச்சு. பன்னீர் அபிஷேகம், லாஸ்ட்டில் பன்னீர் அபிஷேகம் ஊற்றி முடிச்சுட்டு ஸ்க்ரீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கோயில் சொந்தங்கள்லாம் இருந்தாங்க. நான் நைட்டில் கோயிலுக்கே போகிறதில்ல, சாயந்தர நேரம். வீடு தூரமாக இருக்கு இல்லையா? காவடி இருக்குங்க பாருங்கள். காவடிக்கு பூஜை அபிஷேகம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் போகிறதே இல்லை சாயந்தர நேரம் கோயிலுக்கு. எந்த இதுக்குமே ஏதோ இந்த ஆடி கிருத்திகைக்கு போகணுன்றிருக்கு போயிட்டேங்க. போயிட்டு சொந்தங்கள் பகலில் எல்லாம் நிறைய சொந்தங்களை பார்க்க முடியல, நைட்டில் தான் பார்க்க முடியுது நிறைய சொந்தங்களை. ஆமாங்க, அப்பாடா ஸ்க்ரீன் ஒதுக்கி அலங்காரம் பார்த்திங்களா? முருகன் அப்பனுக்கு பாலமுருகா அரோகரான்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு, ஆமாங்க, முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லபடியாக கும்பிட்டுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். முருகன் என்றைக்குமே நம்மளுக்கு துணையாக இருக்கணும், எல்லோருக்கும் துணையாக இருக்கணும். ஆமாம், கண்ணில் ஒத்தி வச்சுக்கோங்க, கற்பூரம் காட்டுவார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாயந்தரம் கோயிலுக்கு போயிருக்கிறேன். முருகன் அருள் கிடச்சிருக்கு. ஆமாம், காவடிக்கும் பூஜையெல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சி. யாரெல்லாம் கிருத்திகை என்னது விரதம் இருப்பீங்க? நான் இருக்க மாட்டேங்க, என்னால் முடியாது, இல்லாட்டி இருப்பேன். ஆமாம், என்னால் இருக்க முடியல, விரதம்லாம் இருக்கலாம். ஆனால் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். ஆமாங்க, எந்த சாமியுமே அதைத்தான் எதிர்பார்க்கும் நம்மளை. கண்டிப்பாக போய் கும்பிட்டு நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. இன்றைக்கி நான் போவேனே எதிர்பார்க்கல, ஆனால் போயிட்டு வந்தேங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி சொந்தங்களை பார்க்கலாம் வாங்க. நம்ம சொந்தங்கள்லாம் இருக்காங்க கோயிலில். ஆமாம், எல்லோரும் இருக்கார்கள். நாளைக்கு காய்கறி அலங்காரம், அதுதான் அம்மன் கோயிலுக்குள்ளே நிற்கிறாங்க இல்லையா? நாளைக்கு காய்கறி அலங்காரம் அம்மன் கோயிலில் நிற்கிறாங்க. அப்படியே அம்மன்லேருந்து வெளியே போகலான்ட்டு வந்தேன். அப்புறம் வெளியே இருக்கிற சொந்தங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களே எடுக்கலான்னு ஜாலியாக எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே ஒவ்வொரு சொந்தங்களாக வராங்க. சரி, ஆமாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஜாலியாக பேசிவிட்டு அது ஒரு இதுதான் நம்மளுக்கு. சாயந்தர நேரம் அதான் சொன்ன பார்த்தீங்களா? சாயந்தரம் என்ன கூட்டம் பாருங்கள். இது வந்து பகலில், இவங்க நைட்டில் இருக்கிற கூட்டம் பகலில் வர மாட்டாங்க, ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அதனால் நைட்டில் வர கூட்டம் நைட்டில் இருக்கும், பகலில் வர கூட்டம்னா பகலில் இருப்பாங்க. ஆமாம், கூட்டம் அதெல்லாம் இருக்காங்க. ஒன்றா இருந்தால் கூட்டமாக இருக்கும். நைட்டில் பாதி பேர் பகலில் பாதி பேருங்கிறப்ப தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் இருக்காங்க, அண்ணன் அக்கா எல்லாம் கோயில் குரூப்பு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, காமிக்க முடியல, அவ்வளோதான். எல்லாம் வரல. இதுவே நான் எதர்ச்சியாக போனேன் நைட்டில். நாளைக்கு எங்கள் கோயிலில் பழங்கள் பழங்கள் வாங்க அனைவருமே. நாளைக்கு அங்கே தான் இருப்பேன், நீங்களும் வாங்க. பழங்கள் அலங்காரம் நல்லா சூப்பராக பண்ணிடுவார். இன்னும் செய்யலை, நாளைக்கு காலையில் போனால் தான் தெரியும். அப்படியே அலங்காரமே இல்லாமல் சாமி அழகாக இருந்தாங்க. கண்ணே அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அலங்காரமே இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மா. ஆமாம், காயத்ரி தேவி அம்மா அவ்வளோ அலங்காரம். அன்னதானம் போட்டாங்க, வெள்ளை குஸ்கா போட்டிருந்தாங்க. ஆமாங்க, ஆடி கிருத்திகை அன்னதானம். நாளைக்கும் அன்னதானம் இருக்குது, கண்டிப்பாக வாங்க எங்கள் கோயிலுக்கு. நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி அன்னதானம் மத்தியானம் இருக்குது. கண்டிப்பாக அனைவரும் எங்கள் கோயிலுக்கு வாங்க. இன்றைக்கி குஸ்கா போட்டிருக்காங்க, நாளைக்கு இருக்குது. அனைவரும் வாருங்கள், வராமல் இருக்காதீங்க. எல்லாம்
நாளைக்கு அவள் அழுகிறா பாருங்க திவ்யாவில்ன்ட்டு எல்லாம் நிற்கிறாங்க நிறையா. வந்து இங்கே தான் உட்காந்துருக்குறேன். பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் கொடுக்குற டியூட்டிக்கு நான் போகவே இல்லை இன்றைக்கி. இங்கே பாருங்க அழகு பையன் எப்படி நிற்கிறான் பாருங்க, கையை கட்டிகிட்டே அழகான்ட்டே இருக்கக்கா. அவங்க அப்பா என்னமோ சொல்லிட்டாராட்டுக்கு, அதுக்கு நிற்கிறா பிரசாத கை கட்டிட்டு. அழகு அப்படியே சொந்தங்களையெல்லாம் பார்த்துட்டு. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனால் எப்படி ஜாலியாக இருப்பீங்களா? ஜாலிங்கிறத விட மன நிம்மதி, மன சந்தோஷம், நிறைய சொந்தங்களை பார்க்குற சந்தோஷம், ஜாலியாக இருக்கிற சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கும். நிஜமாலுமே ஃபங்க்ஷனை விட கோயிலில் இன்னும் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறத விட கோயிலில் நிறைய பேர்த்து கூட பேசலாம், நிறையா ஜாலியாக இருக்கலாம். நம்ம மனசை பொறுத்து தான். சீரியஸாக இருக்கிறதுனால சீரியஸாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கிறதுனால ஜாலியாக இருக்கலாம். அது நம்மளை பொறுத்து தான் இருக்குது, நம்ம நடவடிக்கையில் தான் இருக்குது. நான் அப்படி தாங்க, நான் ரொம்ப சீரியஸ் தான். வீட்டில் பிள்ளைகளே கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு மூஞ்சி இரு. ஆனால் கோயிலில் மட்டும் எப்படிமா சிரிச்சிட்டே இருப்பீங்க, ஜாலியாக அடிக்கிறீங்க, காமெடியெல்லாம் பேசுகிறீங்க, காமெடியாக ஜாலியாக இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு சமயம் பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து இப்படி திட்டுறீங்க, அப்புறம் இன்னொரு பக்கம்லாம் போனால் மூஞ்சி சீரியஸாக வச்சுக்கிறீங்க. அது என்ன கோயிலில் போனால் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அது என்னன்னு தெரியாது. நிறைய கூட பேசுகிறங்காட்டிக்க, நிறைய கூட பழகிறங்காட்டியா நம்ம டென்ஷன், நம்ம கோபத்தை அங்கே போய் காட்டக்கூடாதுங்கிற அந்த இதாக அவங்களெல்லாம் பார்த்தா ஜாலியாக பேசணும். அவங்களும் 1000 வேதனையோட சங்கடத்தோடு தான் கோயிலுக்கு வருவாங்க. நம்மளும் போய் நம்ம வேதனையும் சங்கடத்தையும் காட்டக்கூடாது அந்த கோயிலுங்கிற அந்த எண்ணம் எனக்கு நிறைய எப்போவுமே இருக்கும். எல்லா கோயில்லையுமே போனாலும் 1000 வேதனைகள், 1000 கஷ்டங்கள், சுக்கங்கள் இருந்தாலும் கோயிலில் போய் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா எல்லாருமே கோயிலில் ஒரு சங்கடம், மன கஷ்டத்தில் தான் வருவாங்க. நம்மளும் அதே கொண்டே அவங்ககிட்ட காமிக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் தான் எனக்கு. அதனால் எங்கூட சேர்ந்து அவங்களும் சிரிக்கணும். சிரித்து அந்த ஒரு 5 நிமிஷமாச்சு எங்கூட நின்று சிரித்து ஜாலியாக அவங்களோட கஷ்டத்தை மறந்துடலாம், அவ்வளோதான். நான் வீட்டுக்கு போய் ஞாபகம் ஒரு பிரசாதம் எல்லோரும் சாப்பிடுங்க, வாங்க குஸ்கா. நானும் திவ்யா உட்காந்து சாப்பிட்ருக்கோம், வாங்க. ஆமாங்க, அதனால் கோயிலுக்கு எப்போ போனாலுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன். ஆமாம், என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள், நீங்களும் அதே ட்ரை பண்ணி பாருங்கள். மனவேதனைகள் அந்த இடத்துல மட்டும் மறப்போம், வீட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? நம்ம கூட இருக்கிறவங்க ஜாலியாகவும் இருக்கட்டுமே, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு. கரெக்டு தான் நான் சொல்கிறது.